ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மிஷினில் வந்து எப்படி ஊசி வந்து அட்டாச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். பெரிய மிஷின் வந்து ஊசி வந்து மேலே வந்து உருண்டையாகவும் கீழே வந்து ஒரு சைடு பட்டையாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து மிஷினில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா? பட்டையாக ஒரு சைடு மட்டும். இதுதான் நம்ம வந்து ரைட் சைடு வர மாதிரி போட போகிறோம். இந்த பட்டையாக வர்றது ரைட் சைடு பார்த்த மாதிரி வரணும், உருண்டையாக இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி போட போகிறோம். அந்த மேலே உள்ள அந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே உள்ளே விட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த ஊசி வந்து கரெக்டாக போய் அட்டாச் ஆகிக்கும். அப்புறம் இதுதான் வைண்டர். கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நூலை சுற்றுறதுக்கும் பாபின் கேஸில் பாபின் நூல் சுற்றுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து நூல் சுற்றலான்றதை அடுத்தது பார்க்கலாம். வைண்டரில் மேல் பகுதியில் நம்ம வந்து பாபினை வந்து வச்சு நூல் வந்து நம்ம வந்து எப்படி சுற்றலான்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நூல் வந்து எடுத்துட்டு ஒரு கையால் அந்த கையால் நூலை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக லைட்டாக சுற்றி விடுறோம். சுற்றி விட்டதுக்கப்புறம் மிஷினில் வந்து அதை வச்சு அப்படியே நல்லா ஒட்டி பிடிச்சிட்டாலே போதும், அதுவே நூல் சுற்றிக்கும். உங்களுக்கு கரெக்டாக வராத மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ கொஞ்சம் டைட் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா நூல் கரெக்டாக உங்களுக்கு அந்த பாபினில் சுற்றி வரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா எங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.